ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பரை போலனை எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். வாழ்வியல் என்று தலைப்பில் தொடர் பதிவாக திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களையும் பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று பாடல் எண் 56. இந்த பாடல் ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கும் பொழுது அவனுடைய உமிழ்நீர் என்று சொல்லக்கூடிய எச்சிலை துப்ப சொல்லி பார்க்கும் பொழுது அந்த உமிழ்நீர் விழும் நிலையை சார்ந்த தகவலை தெரிந்து கொண்டு அதன் மூலம் மரணத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே மனிதர்கள், சித்தர்கள் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட தகவல்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது சற்று பிரமிப்பாக இருக்கிறது. சரி, பாடலுக்குள் செல்வோம். உண்மையை கேள் இன்னும் உமிழ்ந்திட நோயுள்ளோன் தன்மையாய் தூரம் போய் தாக்கிடில் சாவில்லை கண்மையாம் வாயு கலன்றிடில் கிட்டிடும் வன்மையாய் பார்க்க வகுத்துனர் நந்தியே என்று பாடலை முடித்துள்ளார். உண்மையை கூறுகிறேன் கேள், நோயாளியை எச்சிலை துப்பச் சொல்லி பார்க்கும் பொழுது எச்சிலானது சற்று தூரம் போய் விழுமானால் மரணம் உண்டாகாது என்றும், அவ்வாறு இல்லாமல் வாயுவால் தடைபெற்று கலன்று போனால் மரணம் உண்டாகும் என்றும், இது போன்ற முறையை நந்தி பகவான் எனக்கு வகுத்து கொடுத்து கூறினார், அதை உனக்கு கூறியுள்ளேன் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 57. வாயுவால் உண்டாகும் நோ. வகுத்த முறைப்பாடு மந்தத்தால் வாயுவாம் மிகுத்த நல் வாயுவால் விளைந்திடும் நோயெல்லாம் பகுத்தவை இரண்டாய் பார் அச்சுரமுறும் முகத்திவை மூன்றால் முத்தோஷம் காணுமே என்று பாடலை முடித்துள்ளார். நந்தி பகவான் வகுத்த முறையின்படி உடலில் மந்தம் ஏற்பட்டால் வாயு தொல்லை உண்டாகும். வருகின்ற நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது வாயுவாகும். அத்துடன் வாயுவும் மந்தமும் கூடுவதால் சுரமும் வாயு மந்தம் ஆகிய மூன்றும் கூடுவதால் உடலில் வாத பித்த கபங்களின் தோஷம் ஏற்பட்டு நோய்கள் உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கருத்தை முடித்துள்ளார். அடுத்து பாடல் எண் 58. மந்தம் உண்டாகுதல். காணுமே மந்தம் கவளிக்கும் மந்தத்தால் காணுமே மந்தம் கடு மாமிசம் மீறில் காணுமே மந்தம் கலந்த மாவு பண்டத்தால் காணுமே மந்தம் கடுப்பேரி பாலுக்கே என்று பாடலை முடித்துள்ளார். பாருங்கள் நண்பர்களே, உடலுக்குள் மந்தம் எப்படி ஏற்படுகிறது என்கிற தகவலை எவ்வளவு அழகாக சொல்லியுள்ளார். உடலுக்கு மந்தம் எப்படி உண்டாகிறது என்று கவனித்தால் மந்தமானது அதிகமாக உணவை உட்கொள்வதனால் ஏற்படுகிறது, மாமிசம் உண்பதால் ஏற்படுகிறது, மாவு பண்டங்களை உண்பதால் ஏற்படுகிறது, எருமைப்பாலை அதிகம் குடிப்பதாலும் மந்தம் உண்டாகிறது. எதனையும் அளவோடு உண்டு நலமோடு இருக்க வேண்டும் என்று பாடல் சார்ந்த தகவலை முடித்துள்ளார். அன்னம் அளவுக்கு அதிகமானால் பாடல் எண் 59. மேவிய அன்னத்தால் விளங்கியது இச்சுடம் பாவியே கொன்று பழியுறும் அன்னந்தான் ஆவில் மிதப்பில் ஐயுற்று நோயாகும் சாவில் இவையெல்லாம் கண்டுகொள் அன்னமே என்று பாடலை முடித்துள்ளார். உணவினால்தான் இந்த உடம்பே வளர்கிறது, அதே உணவினால்தான் இந்த உடம்பு அழிகிறது. அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வதனால் மரணத்துக்கு வழிவகுக்கிறது. ஆகையால் அளவோடு அன்னத்தை புசித்தொடு, அன்னமே அனைத்திற்கும் முதன் காரணமாய் உள்ளது என்பதையும் அறிந்து கொள். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சாகும் என்று பாடல் சார்ந்த கருத்துக்களை முடித்துள்ளார். பாருங்கள் நண்பர்களே, எதற்கும் எப்போதும் ஒரு எல்லை உண்டு என்பதை அறிவுறுத்துகிறார். அது சுகமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அமிர்தமாக இருந்தாலும் சரி, அளவோடு இருப்பது சாலச் சிறந்தது என்பதை அழகாக வலியுறுத்தியுள்ளார். பாடல் எண் 60.
பெண் மோகத்தால் வந்திடும் மேகம், அன்னம் பிறந்தது அனைத்து விதைகளும், மன்னிய வெட்டை மகாசீதம் இரண்டினிலால். பண்ணி அறிந்ததை பார்ப்பார் பெரியோர்கள், கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே என்று பாடலை முடித்துள்ளார். அன்னமானது செடிகளின் விதைகளில் உண்டாகிறது. அதே போன்று மனிதனுடைய பீஜத்திலும் வெட்டை மகாசீதம் என்னும் 2 வகையான நோய்கள் உண்டாகின்றன. இதனால் தான் பெரியோர்கள் பெண் மேல் உள்ள மயக்கத்தினால் மேகம் என்னும் நோய் உண்டாகிறது என்பதை இந்த பாடல்கள் மூலம் வலியுறுத்தியுள்ளார்கள். பாருங்கள் நண்பர்களே, எண்ணற்ற விஷயங்களை எப்படியெல்லாம் அழகாக நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள். இதையெல்லாம் மறுத்துவிட்டு அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டே வந்து அறிவியல், விஞ்ஞானம், மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள் என்ற மோகத்தில் மூழ்கி போய் நாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே வருகிறோம் என்பது கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அல்லது மறுக்க இயலாத ஒரு கசக்கின்ற உண்மை என்று நினைக்கும் பொழுது சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.